தேவையின் அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். தேவையில்லாத அடிப்படையில் மனம் ஓடிச்சுன்னா சக்தி இழப்பும் நோயும் வரும். ஒன்று ஆழமாக நினைக்கிற போதே இன்னொன்று கூட்டிகிட்டு போயிடும். இது மனச்சிதறல். இப்போ மன ஓட்டத்தை நிறுத்துறது அப்படின்றது ஏதோ ஒரு தேவையின் மீது முதல்ல திரும்புறது. தேவைக்கு எண்ணும் பொழுது நாம் விழுந்து நிற்கிறோம், தேவையற்றதை எண்ணும் பொழுது நாம் விழுந்துபடுகிறோம். உணவு தேவை அப்படின்னும் போது உணவு இன்னொருத்தர் தான் சமைக்கிறாங்க. இப்போ கணவன் மனைவி இருந்தால் உணவு சமைக்கும் போது அவங்க மனைவி சமைக்கிறாங்கன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க, கணவன் சமைக்கிறாருன்னா அவங்க அறிவுக்கு சமைப்பாங்க. அது ஒருத்தருக்கு சுவையாக இருக்கும், ஒருத்தருக்கு சுவை இல்லாமல் இருக்கும், கூட குறைச்சல் இருக்கும். உனக்கு சமைக்க கூட தெரியல, எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருது. உங்கள் சுவைக்கு ஏற்பை அமையாத பொழுது உணவு தான் தேவை அப்படின்னு சொன்னால் ருசியும் தேவையாக இருக்கிறது தான் பிரச்சனை. தன் தேவையின் பக்கம் திரும்பணும். உணவுனா உணவின் பக்கம் திரும்பணும். கிடைச்ச உணவை சாப்பிட்ணும். நிறைய உணவு இருந்தால் பங்கிடணும். அந்த துணியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மனக்கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போனீங்கன்னா முதல்ல அதான் தொங்கிட்டுருக்கும். டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொருத்தருடைய தேவையும் கண்ணில் முதல்ல காட்டப்படும். ஒரு ஃப்ளாஷ் போகும். அதில் பிடிக்க தெரிஞ்சவங்க அடைஞ்சிட்றாங்க, பிடிக்க தெரியாதவங்க அலையிறாங்க. இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் மனம் பயணிக்கிறது தான் மன ஓட்டம். அதை கட்டுக்குள்ளே கொண்டு இப்போ அப்படின்றதன் மீது நிறுத்தணும். இப்போன்றதன் மீது நிறுத்தும் பொழுது நீங்கள் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவீர்கள். ஜவ்வு மாதிரி நேற்று நாளைக்கு விஷயத்தை இழுக்கிறோமா இல்லையா? இழுத்துக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ச்சியாக இழுக்கிறோம். அது ஏராளம் சக்தி செலவு. மன ஓட்டம்னு அது அடங்காத மனம் அதில். அப்போ நீங்கள் ஏராளம் சக்தி எடுக்கிறீங்க, அடைய முடியாது, அடைய மாட்டீங்க. கணக்கு எழுதிட்டே செல்லு பார்த்துக்கிட்டே இருப்பான், ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே செல்லு பார்ப்பான், அமைய மாட்டான் அந்த வேலையில். அவன் அமைதி இழந்து விடுவான். அமைதி இழந்ததுனால் அமைதி இழந்துடுறான்.